இனிமேல் கடகராசி ஒளிரும் என்றால் ஒளிரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நாம் இதுவரைக்கும் சொற்றது சாதிட்டம் பாருங்க. ஏமா செய்யலாமா வானாமா, செய்யலாமா வானாமான்னு என்ற ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகுது. இந்த செயல் செய்கிறதுனா கால் வைக்கலாமா, வால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. அந்த பாதம் எல்லாம் இனிமேல் பாதையெல்லாம் நன்றாக மாறி பூவாக மாறப்போகுதுங்க. நல்ல ஒளிரக்கூடிய அமைப்பு, உடல் அளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மனதளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு இந்த மாதம் நன்றாக கிரகங்களின் அமைப்பு நன்றாக இருப்பதால் எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல முன்னேற்றத்தை திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் முன்னெடுக்கக்கூடிய மாதம். ஐயா, திருமண வயது உடையவர்களுக்கு நாம் சொல்கிறது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட போகிறீங்க, அதான் முக்கியமானது. திருமண வயது உடையவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பினை தருமா? கண்டிப்பாக சிறப்பினை தரும். திருமணம் ஏற்பாடுகள் நடந்த வண்ணமும் காணப்படும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த அன்பும் பண்பும் நிறைந்தவரல்லவா நீங்கள். நம்மளுக்கு தான் சோதனை கொடுத்துட்ருக்காங்க கடவுள், நான் இல்லைன்னே சொல்லலை. இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனையிலும் நாமும் இதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி என்பது ஒரு மனிதனுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை, 7.5 ஆண்டுகள் கடக்க வேண்டிய மாதம். அதாவது 7.5 ஆண்டுகள் கடக்க வேண்டிய பிரச்சனையை தண்டனையும் ஒரு 2.5 வருடத்தில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பாக்கியமாக மாறி போச்சு. அந்த சனி பகவானுடைய தன்மையை மாறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே நம்மளுக்கு ஒரு சுபத்துவம் வாய்ந்த தன்மை, வேலையில் இது வரைக்கும் வேலை தன்மையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்திருந்தால் அந்த வேலையெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பை நாம் உறுதி செய்யக்கூடிய காலம். ஏன்னா நமக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது முதல் நாளே ஆட்சி பெறுகிறாருங்க. முதல்ல அதான் அர்த்தமே சொல்லணும் ஐயா. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்கார். மெதுவாக உயர்ந்து சொல்லுவாங்களா, நிலைமை மாறக்கூடிய காலத்துக்கு ஒன்றா படிப்படியாக மாறக்கூடிய காலமாக இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் ஏதோ நடைபெற்று கொண்டிருக்குது. கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது இனிமேல் கடகராசி ஒளிரும் என்றால் ஒளிரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நாம் இதுவரைக்கும் சொற்றது சாதிட்டம் பாருங்க. ஏமா செய்யலாமா வானாமா, செய்யலாமா வானாமான்னு என்ற ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகுது. இந்த செயல் செய்கிறதுனா கால் வைக்கலாமா, வால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. அந்த பாதம் எல்லாம் இனிமேல் பாதையெல்லாம் நன்றாக மாறி பூவாக மாறப்போகுதுங்க. நல்ல ஒளிரக்கூடிய அமைப்பு, உடல் அளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மனதளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு இந்த மாதம் நன்றாக கிரகங்களின் அமைப்பு நன்றாக இருப்பதால் எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல முன்னேற்றத்தை திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் முன்னெடுக்கக்கூடிய மாதம். ஐயா, திருமண வயது உடையவர்களுக்கு நாம் சொல்கிறது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட போகிறீங்க, அதான் முக்கியமானது. திருமண வயது உடையவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பினை தருமா? கண்டிப்பாக சிறப்பினை தரும். திருமணம் ஏற்பாடுகள் நடந்த வண்ணமும் காணப்படும். கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாவது ரொம்ப நாளாக நம்மளுக்கு டிலேட் பண்ணிவிட்டு என்னங்க அது திருமண வாய்ப்புகளே கிடைக்கலைங்க, என்னங்க வார்த்தையும் கிடைக்கல, ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு வரல. இந்த காலம் நம்மளுக்கு இனிமையாக அமையுமா? கண்டிப்பாக இனிமையாக அமையப்போகுது. ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இந்த மாதம் ஓரளவுக்கு நம்ம திருப்பி அந்த பழைய நிலைமையிலேருந்து நாம் முன் கொண்டு வரத்துக்கு இது நல்ல உகந்த காலம் என்றால் கண்டிப்பாக இந்த மாதம் உகந்த காலம். நல்ல செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் ஏற்பட போகுது சாமி. ஏதோ சொல்லுவாங்களே, ஐயா கையில் ரூபாய் இல்லை ஆனால் பொண்ணுக்கு திருமணத்தை முடிச்சுட்டு சுவாமி, எப்படி நடந்ததுனே தெரியும். இவ்வளோ பிரச்சனையில் நான் கடன் பிரச்சனைக்குது வேலை பிரச்சனை எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுட்ருக்கேன் ஐயா. உடல் அளவில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்லாம் நம்மளோட ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கடகராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. மருத்துவ செலவினங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருந்தது. இனிமேல் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கட்டுக்குள்ளே வரும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நோயோட தன்மை கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, எது சொன்னாலும் ஆப்போசிட்டு, எதுவுமே பேசவே முடியல, ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியல. ஆனால் அந்த ஸ்பீச்சு கூட இனிமேல் குறையக்கூடிய காலம். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது.
கருத்து வேறுபாடெல்லாம் கணிஞ்சு நல்ல முன்னேற்றத்தை காண போகிறாங்க இவங்க. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் சனி பகவான் வக்ரகதி வந்துடுவார். வக்ரகதியில் அடையும் பொழுது நம்மளுக்கு துன்பங்கள் நேராத வண்ணமும் செயல் திட்டங்கள் மாறாத வண்ணமும் காணப்போகுது. நம்மளுக்கு முக்கியமாக அவரை வச்சு தான் நாம் இப்போ பேச வேண்டிய காலமாக ஆகிப்போச்சு, வேறு வழி கிடையாது. ஏன்னா வக்ரகதி காலத்தில் நம்மளுக்கு சுமூக தன்மை அதுவும் இல்லை. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவானால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே திருப்பியும் கையெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது ஐயா. ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது நம்மளுக்கு. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வருதுறான்னா இந்த காலம் நல்ல உகந்த காலமாக இருந்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கான கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்போது. நம்ம குழந்தைகளுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து குறைஞ்சி திருமண ஏற்பாடுகள் நடந்த வண்ணமும், ஏன்னா முக்கியமாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணும். நம்ம இப்போ அந்த பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். முதல்ல இதில் தான் ஸ்கெட்சு, முதல் ஆரம்பமே நம்மளுக்கு வெற்றி கொடுக்க போதுங்க ஐயா. இந்த ஆரம்பம் முதல் நாளே முதல் தேதியே நம்மளுக்கு முதல் வெற்றி. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது, அடுத்ததாக குரு பகவான் அந்த இடத்துல, அதுவும் இல்லாமல் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சங்கமம் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் சங்கமம் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல தீவனஸ்தானம் நன்றாக இருந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தெரிந்து லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்பட போதுங்க. இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சமே இல்லாமல் இருந்துமில்ல, இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, நம்மளுக்கு லக்ஷ்மியே கிடைக்கல, எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கலன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். மனதளவு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போதுங்க. பிரிவினைகள் எல்லாம் விலகிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீனஸுக்கு வரப்போகிறோம். நம்ம அதுதான் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமே இந்த காலம்தான், இந்த மாதம் என்றே எடுத்துக்கலாம். ஏன்னா அவரும் இருக்க போகிறார், இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஒரு 14 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து புதன் பகவானும் இடம்பெயர போகிறார், சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் வரப்போகிறாங்க. அந்த புதன் பகவான் ஆட்சி பெறுவது பெரிய புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இல்லைங்க. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகளே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல. விரையாதிபதி விரயம் மட்டுமே சொல்லக்கூடாதுங்க, நம்ம ஒரு வாட்டி விரயமே என்று எடுத்துக்கல. அந்த 12ஆம் இடம் இடத்துல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தை பேர் கிடைக்கின்ற காலம். இது வரைக்கும் ஐயா நீண்ட நாளாக நாங்கள் திருமணம் ஆகிட்டேங்க, எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னா பகவான் சுக்கிர பகவானும் சூரிய பகவான் புதன் பகவான் அந்த 12 என்பது முக்கியமாக இருக்கக்கூடிய காலம். அந்த 12 தான் நம்மளுக்கு குழந்தை பேர் எல்லாத்தையுமே கொடுக்கும். அந்த 12ஆம் இடத்துலேருந்து நேராக பகவான் உங்களுக்கு விருத்தி அடைச்சி கொடுத்துருவார். இல்லறத்தில் நல்ல ஒரு அமைப்பு, இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் குழந்தை செல்வம், அதை தாங்க செல்வமே. பணம் நான் 1000 கோடி வச்சுட்டுருக்கலாம் செல்வன் சொன்னால் சொல்ல மாட்டாங்க. யாருக்கிட்டையும் போய் நம்ம பேசவே முடியாது, இந்த வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது. நான் 10 லட்சம் வச்சுங்கிறேன், 20 லட்சம் வச்சுருக்கலாம், எதுவுமே ஐயா 5 குழந்தை இருக்குது, எனக்கு 4 குழந்தை, 2 குழந்தை இருக்குது, அதுதான் செல்வம். தவிர்க்க முடியாத செல்வம் என்று சொல்கிறோமில்ல, இந்த செல்வம்லாம் நம்மளுக்கு தான் செல்வங்கள் சேரப்போகுது. செல்வம் என்னங்க எல்லாமே கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இந்த மாதம் நம்மளுக்கு எல்லாமே குட் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி. இந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நம்மளுக்கு தொந்தரவுலேருந்து வேறு வழி கிடையாது. நம்ம எதுனா ஒன்று சொல்லி தான் அவருங்க நவ கிரகங்களை உயர்த்தியும் தாழ்த்தியும் சொல்லி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். மக்களிடத்தில் அந்த கருத்துக்கள் சென்றும் போதெல்லாம் அந்த காதலை கேட்கணும். ஓஹோ பரவாயில்ல, இவர் சொல்கிறது ஒரு அளவுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். பரவாயில்ல, நம்மளுக்கும் நல்ல காலம் பிறக்கும் போது பொழுது குடுகுடுக்காரமே தான் பேசணும். நம்மளும் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, கடகராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த ஜூன் 1லேருந்து நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது என்று தான் சொல்லலாம், ஒரே வார்த்தை. ஏன்னா சுக்கிர பகவான் சூரிய பகவான் அந்த புதன் பகவான் எல்லாமே நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஏற்புடைய காலம், நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். அதை எப்படி சொல்கிறதுனா, இனிமேல் கல்வி சார்ந்த விஷயங்களிலோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தடை என்பது கிடையாது. பிள்ளைகள் படிப்புலாம் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்க போதுங்க, பயப்படுற விஷயமே இல்லை. முக்கியமாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் அவங்களும் முன்னெடுத்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வர்றதுக்கோ அவங்க படிப்பு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உகந்தமான காலமாக இருக்கும்போது அவங்களும் வெற்றி பெற்று தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலத்துக்கு நாம் உகந்தப்போம். செல்லதான் போகிறோம் சாமி. கண்டிப்பாக கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒளிரும் என்றால் கண்டிப்பாக ஒளிரும், தன்னம்பிக்கை வளரும் என்றால் கண்டிப்பாக தன்னம்பிக்கை வளரதான் போகுது.
மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்கட்டும், அது ஒரு பாகம் இருக்கட்டும். ஸ்ட்ரெஸ் இஸ், கவலைகள் கண்டிப்பாக உண்டு, நான் இல்லைன்னே சொல்லலை. இன்னும் 2.5 ஆண்டு காலம் நாம் அதை கடந்து வரணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் அந்த கவலையோடு சேர்ந்து நாம் இந்த வேலையும் செய்கின்றோம் அல்லவா, அந்த காயம் எல்லாம் பிற்காலத்தில் நாம் இதெல்லாமா கடந்து வந்தோம் என்று சொல்லக்கூடிய காலம்லாம் வரப்போகுது. நம்மளுக்கு இதெல்லாம் நாம் கடந்துட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமும் வரும். நல்லதும் நடக்கும், நம்மளுக்கு நல்ல பெயரும் நம்மளுக்கு கிடைக்க போகுது, நல்ல உள்ளங்கள் கிடைக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கைகூடக்கூடிய காலம் இந்த மாதம் ஐயா ரொம்ப சிறப்பினை தரும். இந்த மாதம் நல்ல சிறப்பினை தரப்போது. கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது நல்ல அமைப்பு தான். இதெல்லாம் ஒன்றும் கெடுதலான அமைப்புகள் எதுவுமே காணப்படவில்லை. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாம் என்னென்ன பொருட்கள் சேவிங் பண்ணணுமோ, வண்டி வாகனங்களுக்கு என்னென்ன செலவு பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணி நாம் வச்சுக்க போகிறோம். இந்த மாதம் செலவினங்களும் இருக்கும், வரவும் இருக்கும், செலவினங்களும் இருக்கக்கூடிய மாதமாகவும், வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும், இறைப்பணி என்று சொல்லக்கூடிய அறம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் ஈடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும். நல்ல முன்னேற்ற பாதைக்கு இறைவன் நம்ம அடுத்து சொல்லக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப் போகிறது. பிரிவினை என்பது கிடையாதுங்க, விடுங்க. இனிமேல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் வரவே வராது, பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் மறந்துடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அந்த சுயநிலையிலேருந்து மாந்து வெளிவர போகிறாங்க. ரொம்ப சிறப்பினை தருமா, கல்வியாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதாகட்டும். இந்த மாதம் ஒரு 14 தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் நாம் செயல் திட்டத்துக்கு இறங்க தான் போகிறோம். செஞ்சு அந்த வரையெல்லாம் முடிச்சு தான் வெளியே வரப்போகிறோம். ஐயா வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வேலை செய்யலை, மிக்சி வேலை செய்யலை, கிரைண்டர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறோம்ல, நாம் உடலுக்கு தேவையான அளவுக்கு புடவையோ அதை சொல்லணுமே சேரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, உதிரி பாகங்கள், நாம் தேவையான அளவுக்கு மளிகை சாமான் முதல் கொண்டே சொல்கிறோம். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வில் இருக்குது. சரி, கம்பெனி சார்ந்த விஷயங்களும் சரி, மோட்டார் வாகனத்தை இயக்கக்கூடிய நபர்களாகட்டும், எல்லாருக்கும் இது ஒரு புதுமையான காலம். திருப்பியும் பழையபடி நாம் எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடும். பழைய புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்க போதுங்க. இருக்கட்டும், இந்த டஃப் எதனா ஒரு மூலையில் இருக்கட்டும். இறைவன் ஸ்ரீ ராமநாமத்தை எப்பவுமே இனித்தமும் சொல்லிக்கிட்டே இருங்க. ராமநாமம் திருவாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராமநாமத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய பிரச்சனையெல்லாம் விடுபட்டு வெளியே செல்லும். அந்த தடையெல்லாம் படியாக மாறக்கூடிய காலமாக மாறப்போகுது. நானே சொல்லுது, இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிரும். கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த ராமநாமமே திவ்ய நாமமாக இருக்கட்டும். ராமநாமமே தீரும் குறை தீரும் நாமமே, ராமநாமமே குறை தீரும் நாமமே, ராம் 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 ராம். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு 7.5 சனி காலத்தில் அவர் ஸ்ட்ரெஸ், அவரை நான் பிடிக்க போகிறேன்பா அப்படின்னு சொன்னாராம். யார்? சனி பகவான் சொல்கிறார், உன்னை பிடிக்க போகிறேன். சரி பிடிச்சிக்கோ, எங்கேருந்து பிடிக்கணும், எந்த பக்கத்து வேணால் பிடிச்சிக்கோ. தலைபாகத்தில் அமர்ந்தாராம். ராம் 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 என்று சொல்லு பாறாங்கல்ல பெரிய பெரிய பாறையை தூக்கி தன் தலைமையை வச்சார். தூக்கி அந்த அழுத்தத்தை தாங்க முடியல சனி பகவானுக்கே சனி பகவான் பிடிச்சால் போல் ஆகிப்போச்சு. 7.5 சனி காலத்தை அவர் கடந்தார் மாரி ஆயிடுச்சு. அந்த ராம நாமத்தை சொல்லி யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவருக்கு அஷ்டமத்து சனியோ, ஜென்ம சனியோ, விரயச்சனியோ, எந்த சனியும் ஒன்றும் செய்யாதுங்க. அதுவே படிக்கட்டாக மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். அப்புறமா அவர் இறங்கிட்டு சொல்கிறார், எனக்கே சனி பகவான் பிடிச்சார் மாதிரி ஆயிடுச்சையா. அந்த ராமநாமத்தை எவர் ஒருவர் சொல்லுகின்றாரோ அவருக்கு நான் இனிமேல் தீங்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டே போயிட்டார். அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பினை தரும். கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தாம், கோவிந்த கோவிந்தம் கோவிந்தம். அந்த கோவிந்த நாமத்தையும் ஆஞ்சநேய நாமத்தையும் சொல்லுங்கள். அந்த வாயுபுத்திரன் நாமத்தை சொல்லுங்கள். வேறு எதுவுமே உங்களை தீண்டவே தீண்டார். அஷ்டம சனிங்க, எந்த சனி பகவானும் நம்மளை எதுவும் தெரிய மாட்டார். பகவான் நம்மளுக்கு படியாக மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுவார். இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி அந்த ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். எல்லாமே இனிமேல் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது. குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் பார்வையெல்லாம் பார்க்கும்போது நல்ல சிறப்பினை தரப்போகுது. வைகாசி இந்த ஜூன் மாதம் முழுவதும் அந்த எல்லாமே அதில் சேர்ந்தே வருது. வைகாசி ஏகாசி எல்லாமே சேர்ந்து வருது. ஜூன் மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு நாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போகிறாங்க. நல்ல வங்கியில் சேர்ந்துருந்தால், அதாவது நிறைய இடத்துல கடை வாங்கிட்டையா நம்மளால் வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட இனிமேல் அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே நல்ல ஒரு எதனா ஒரு பேங்க்லையோ பேங்க் சார்ந்த விஷயங்களோ நம்ம கையெடுத்து
அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரே செஸ்ஸாக கடனை வச்சுக்கின்னு ஏன்பா நிம்மதியான வாழ்க்கை நாம் ஒரு வேலையை செஞ்சோம், இந்த நிம்மதியாக கடனை கட்டிட்டு நான் நிம்மதியாக வீட்டில் இருப்போம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு மாறக்கூடிய காலம் நல்ல அமைப்பை தரப்புறாரு. ஒவ்வொரு நாளும் நல்ல அமைப்பினை தந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ராமநாமத்தையும் உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.